தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய ஒரு பின்மாற்றமான காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவன் எதை நம்பினான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 12:16 அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிர் என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றான். பாருங்க, ஒரு ஊமையை அங்குள்ள மக்களுக்கு சொல்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. வேதம் சொல்லுது, நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான். தேவனே விளைய செய்கிறார். விளைய செய்கிற கர்த்தர் மேலே இந்த மனுஷனுக்கு எந்த ஒரு அடைக்கலம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்கிறான் நான் பாருங்க, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. என்ன மாதிரி வருது பாருங்கள் வார்த்தை. நான் என்ன செய்வேன்? என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் ஒன்று செய்ய போகிறேன், என் களஞ்சியங்களை இடித்து பெருசாக கட்டி விளைந்த தானியங்களை, என் பொருட்களை எல்லாம் அங்கே சேர்த்து வைப்பேன். எல்லாமே நான், எனக்கு, மீ, ஐ, இப்படி வருது பாருங்க. தேவன் இதை ஒரு நாளும் விரும்புறதில்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக இருப்ப, உன் மூலமாக எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போது ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய நோக்கம், அவன் மூலமாக மற்ற மனிதர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். இப்போ இந்த மனுஷனுடைய நிலையை பாருங்கள். இந்த மனிதன் எதை பிரதானமாக கொண்டிருக்கிறான்? நான் சம்பாரிச்சிருக்கிறேன், நான் இடிக்க போகிறேன், நான் கட்ட போகிறேன், நான் அதை சேர்த்து வைக்க போகிறேன், நான் அதில் வாழ போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், என் ஆத்மாவுக்கு நான் அதை இளைப்பாறும்படி அதை அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பொழுது அவன் பின்பு 19ஆம் வசனம், பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிர் என்று ஆத்மாவை சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். இந்த சிந்தனை எதில் இருக்குது பாருங்கள். நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம், நம்முடைய பேச்சு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை பற்றி பேசுதா, இல்லை நம்முடைய பணத்தையோ நம்முடைய பொருளையோ நம்முடைய திறமையோ நம்முடைய படிப்பையோ நம்பி இந்த வாயில் பேசுகிறோமா என்பதை எண்ணி பார்க்கணும். இங்கே ஒரு மனுஷன் முட்டாளாக இருக்கிறான் பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி ராத்திரி உன்னுடைய ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவர்கள் யாருடையவைகளாகும். உன் நம்பிக்கை எதில் இருக்குது? உன் பொருள் மேலே இருக்குது. உன்னுடைய அடைக்கலம் எதில் இருக்குது? நீ சேர்த்து வச்ச பொருள் மேலே, சொத்து மேலே இருக்குது, பணத்து மேலே இருக்குது, ஆஸ்தி மேலே இருக்குது, அந்தஸ்து மேலே இருக்குது. பணக்காரனுக்கு அவர் எதிரி இல்லை, ஆனால் ஆஸ்தியும் பொருளையும் சொத்தையும் பிரதானமாய் நினச்சி தேவனை விளக்குறான் பாருங்க. அவனுக்கு அவர் எதிரியாக இருக்கிறாரு. காரணம், தேவனாலேயே அவனை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் பாருங்க. இங்கே மனுஷன் எல்லாம் இருந்தது, தேவன் தான் விளைய செய்தார், தேவன் தான் இந்த விளைச்சலை கொடுத்துருக்குறான்ற உணர்வு வந்துருந்துச்சுன்னா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் நட்டேன், நீங்கள் தான் விளைய செய்திருக்கிறீங்க, இந்த அபாரமான விளைச்சல் உம்முடைய கருத்துலேருந்து வந்திருக்குது ஆண்டவரே, என் கை இதை சம்பாதிக்கலை, என் திறமை இதை சம்பாதிக்கலை,
என்னுடைய ஞானத்தை சம்பாதிக்கலாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு கொடுத்துருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும், பத்திரமா இருக்கணும். என்னுடைய ஆத்துமா, என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் இன்னும் உதவியாக இருங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. நீர் தான் ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம், நீர் தான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணராக இருக்கிறீர் என்பதை அவன் வாயில் அறிக்கையிட்டிருப்பான் பாருங்க. ஆனால் இங்கே இவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், நான் நட்டுருக்கிறேன், நான் விளைய செய்திருக்கிறேன், நான் சேர்த்து வச்சுட்டேன், நிறையா இருக்குது, எங்கே கொண்டு வைப்பேன்? இதை எடுத்துகிட்டு இன்றைக்கி சொல்லிட்டாங்க, ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது, ஐஸ்வர்யத்தை தேவன் விரும்புறதில்லை, ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனை இன்றைக்கி ராத்திரி செத்து போயிடுவேன்னு சொல்லி கர்த்தரே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை. அப்படி பார்த்தா அவர் தான் இந்த உலகத்திலே மகாபிரிய ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா நிறைந்தவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, சகலமும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளேருந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிருஷ்டிப்பின் மகுடமாக இருக்கிற மனுஷனும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இப்போது எல்லாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, நானும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா எல்லாவற்றையும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அவற்றை இல்லாத எதுவுமே இல்லை பாருங்கள். பெருமை கொள்ளணும்னா அவர் தான் பெருமை கொண்டுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களும், எந்த படிப்பும், எந்த ஆஸ்தியும், எந்த அந்தஸ்தும், நம்முடைய எந்த ஒரு நல்வாழ்வுக்கும் அது வழிவகுக்காது. இதெல்லாம் தேவை, இந்த பொருட்கள் அவசியம், இந்த காரியங்கள் அவசியம், அதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம வெறுக்கலை. ஐஸ்வர்யத்துக்கு நம்ம எதிரி கிடையாது, தேவனும் எதிரி கிடையாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பாதுகாவல்னு வரும்பொழுது யாரை நம்பி இருக்கிறோம்? இந்த பொருட்களை நம்பி இருக்கிறோமா அல்லது வேற எதையும் நம்பி இருக்கிறோமா என்பதை அடிக்கடி சீர்தூக்கி பார்க்கணும் பாருங்க. பணம் நிறைய இருந்தால் அது பாதுகாவலை தருமா? அல்லது எனக்கு இன்சூரன்ஸ் கார்டு இருக்குதுங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அது எனக்கு பாதுகாவலாக இருக்குது. நான் படிச்சிருக்கிறேன், நல்ல படிப்பு எனக்கு இருக்குது, அது எனக்கு எதிர்காலத்தில் ஒரு அடைக்கலமாக பாதுகாவலாக இருக்குதுங்க, சொல்ல முடியுமா? முடியாது பாருங்கள். அநேக படித்தவர்கள் வாழ்க்கை தடுமாறி புசையை கொண்டு என்ன செய்வோன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற நபர்களெல்லாம் பார்க்க முடியும். பணம் நிறையா இருக்குதா? பெரிய பெரிய சினிமா நட்சத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், நிறையா இருக்குது, மனதில் நிம்மதி இல்லை, ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பயம் என்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படியானால் பணத்துக்குள்ளே இல்லை சமாதானம், பணத்துக்குள்ளே இல்லை பாதுகாவல், ஐஸ்வர்யத்துக்குள்ளே அல்லது படிப்புக்குள்ளே, அழகுக்குள்ளே, அந்தஸ்துக்குள்ளே, ஆஸ்திக்குள்ளே இல்லை அடைக்கலம், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது, தேவனுக்குள்ளே இருக்கிறது. இங்கே ஒரு மனுஷன் புத்தி இல்லாதவனாக இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, மதிகடனை எப்படி கடிந்து கொள்கிறார் பாருங்க. மதிகடனை, முட்டாப்பாயில, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே அல்லது தேவனுடைய பாதுகாவலின் மேலே, தேவனுடைய அடைக்கலத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு மனுஷனை பார்த்து இன்றைக்கும் பரலோகம் அப்படி தான் சொல்லுது, மதிகடனே, நீ எது பெருசுன்னு உனக்கு தெரியலை, எது உனக்கு முக்கியம்னு உனக்கு தெரியலை, எது உனக்கு இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரியலை, எது உனக்கு இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி எதிர்காலத்திலையும் உன்னை பாதுகாக்க போகிறது என்பதை உனக்கு இன்னும் புரியலப்பா. ஏதோ காரியத்தை கண்டு ஓடுற, ஆனால் அதெல்லாம் உனக்கு நிரந்தரம் அல்ல. என்னுடைய அடைக்கலம் தான் உன்னை எதிர்காலத்தில் பாதுகாக்க போகிறது. என்னுடைய பாதுகாவலின் கரம், என்னுடைய பராமரிக்கிற கரம், என்னுடைய தாங்குகிற கரம் தான் உன்னை எதிர்காலத்திலே பாதுகாக்க போகிறது. அது சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பாருங்க, ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறது தப்பு இல்லை, அது யாருக்காக சேர்க்கிறோம், எதற்காக சேர்க்கிறோம்? தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டுப்படும்படி, தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி, தேவனுடைய நற்செய்தி இந்த உலகமெங்கும் பிரசித்தப்படும்படி, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறாரு, ஆஸ்திகளை தருகிறாரு, பெருக்கத்தை தராரு, நன்மைகளை தராரு. ஆனால் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்படுதுன்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரப்பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் தொழில் நல்லா இருந்தால் போதும், அப்படிப்பட்ட ஒரு குறுகிய நோக்கத்துக்காக கொடுக்கப்படுறதில்ல, பெரிய நோக்கத்தோடு ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுடைய கையில் கொடுக்கப்படுகிறது.
கொடுக்கப்படுகிற இந்த வேளையில் ஒரு ஆபத்தும் பின்னாலே வருது. என்னென்னா, நம்முடைய நம்பிக்கை அந்த இடத்துல மாறி போகாத அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், நம்முடைய நம்பிக்கை அந்த இடத்துல இந்த பணம் வரும் பொழுது பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது சோத்திரம் பிரதர், அப்படி பிரதர், இப்படி பிரதர்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காசு ஏறிடுச்சுன்னா இந்த பாஸ்டர் போய் அவங்கள வழியக்க தோத்திரம் போடணும். தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்யா, நல்லா இருக்கம்யா. எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. ஏன்னா பணம் கொஞ்சம் ஏறும் பொழுது நம்பிக்கை தடம் பொருள்கிறது. ஆகவே இதுக்கு எந்த நேரத்தில் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. பாருங்கள், நம்முடைய அடைக்கலம் எப்போதுமே கர்த்தர் தான். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஊற்று எப்பொழுதுமே அவர் தான். வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா பரத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படலைன்னா ஒருவன் இந்த பூமியிலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பணமும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஞானமும் விவேகமும் தெய்வீக பாதுகாவலும் பராமரிப்பும் எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் தானுடைய அடைக்கலமாக இருக்கிறான் என்பதை நாம் முதலாவது அங்கீகரிக்கணும்.